பிரிக்ஸ்ல இருக்கும் பட்சத்துல 10% அதிகமான டாரிஃப் இந்தியாவுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்த பிரிக்ஸ் மாநாடு 2025 ஜூலை 6-7 தேதிகள்ல பிரேசிலின் ரியோ டி ஜனீரோவில் நடந்திருக்கு. இதுல அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதத்துல தீர்மானம் போட்டிருக்காங்க. அமெரிக்காவோட டாரிஃப் போடுற இந்த தன்னிச்சையான போக்கை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதோட காசா, ஈரான் மீதான தாக்குதல்களையும் கண்டிச்சிருக்காங்க. பன்மை அரசு, அதாவது மல்டிபோலார் வேர்ல்டுங்கிற கொள்கையை வலியுறுத்தி இருக்காங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி 2026 பிரிக்ஸ் இந்தியா தலைமை வகிக்க போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. பஹல்காம் தாக்குதலை பிரிக்ஸ் தலைவர்கள் கண்டிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் முழு மனித குலத்துக்கு ஒரு அடி அப்படின்னு நரேந்திர மோடி பேசியிருக்காரு. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஆதரவாளர்களையும் ஒரே தராசுல எடை போட முடியாது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக தடைகளை விதிப்பதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாதுன்னு பிரதமர் நரேந்திர மோடி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பேசியிருக்காரு.